கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. என் பையன் என்ன ஆக்கி வச்சுருக்கான்ட்டு இன்றைக்கி நான் க்ளீனிங் வீடியோ தான் காமிக்க போகிறேன். என்னோடய பெரிய பையன் வந்து இவ்வளோத்தையும் குப்பையாக்கி போட்டு வச்சுருக்கான் ரூம் ஃபுல்லாக. இதை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ தான் அவன் ஸ்கூலுக்கு போனான். அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்க்குறது. சின்ன பையன் வந்து அவ்வளோவா குப்பையாக்க மாட்டான். பாருங்கள், அவனுக்கு படிக்க வாங்கி கொடுத்துருந்த புக்ஸ்லேருந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே பெட்ரூமில் தான் இருக்குது. அதை தான் இப்போ நான் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். என்ன தான் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாலுமே அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே மறுபடியும் அவனோட வேலையை காமிச்சிருவான். எல்லா பசங்களுமே இப்போது அப்படி தான் இருக்காங்க. அவங்க என்ன, நம்ம டாய்ஸ் வாங்கி கொடுத்தோன்னா அதை வச்சு விளையாடுறது கிடையாது. அவங்களுக்கு என்ன பொருள் பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கோ அதை தான் வச்சு விளையாடுறாங்க. மொபைல் சார்ஜரு, அப்புறம் வந்து கிச்சனில் உள்ள பொருட்கள், நோட்டு, பென்னு எல்லாமே வச்சு விளையாண்டுட்ருக்காங்கங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்குது. டெய்லி ஒரு நாளைக்கு 3 தடவையாவது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற வேண்டியதாக இருக்குது. எங்கள் வீட்டு பெட்டு வந்து ரொம்ப பழைய பெட்டு. அதை வந்து மாற்றுறதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் டைமே கிடைக்கல. இப்போதைக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணல. நாங்கள் கீழே தான் தூங்குறதுனால பெட் அப்படியே தான் கிடக்குது. பெட் கவர் போட்டு வச்சாலும் அவன் இழுத்து போட்டுருவான். அதனால் போடாமையே வச்சுருக்கோம். அதனால் அதை கொஞ்சம் மட்டும் கண்டுக்காதீங்க பெட்டை. எப்போவாச்சும் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு, கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தாங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துடுவாங்க. அப்போ ரொம்ப எம்பாரிசிங் ஆயிரும். என்னடா வீடே இப்படி இருக்குதே, அவங்க வேறு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். அதனால் நம்ம வந்து அந்த விஷயத்தில் மட்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது, கொஞ்சம் லேட் பண்ணவுமே கூடாது. டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் யார் வந்தால் கூட வீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது பொருளை காணும்னா நம்ம எங்கேயுமே தேட வேண்டாங்க. நேராக ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுருப்பாங்க. எங்கள் ருத்துக்குட்டி வந்து வீட்டில் அவன் பெஸ்ஸாட்டிக்கு ஜாலியாக விளையாண்டுட்ருக்கான். அண்ணன் வந்து ஸ்கூலுக்கு போனதுனால அவன் ராஜ்யம் தான் அதுக்கப்புறம் எல்லாமே வீட்டில். அப்போ தான் அவன் டாய்ஸ்லாம் வச்சு விளையாட முடியும். ஏன்னா அவங்க அண்ணன் வந்து எதுவுமே அவனுக்கு விளையாடுறதுக்கு கொடுக்க மாட்டான். அவன் போனதுக்கப்புறம் தான் இவன் எடுத்து விளையாண்டுட்ருப்பான். இப்போ வந்து நான் ஓரளவுக்கு அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடை மட்டும் பெருக்கிடலான்னு சொல்லி பெருக்கிட்டுருக்கேன். வீடு பெருக்கி முடிஞ்சிடுச்சுன்னா என்னோடய வேலைலாம் முடிஞ்சுது. பெட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து கிச்சனில் வச்சாச்சு. அப்புறம் பில்லோவையும் பெட் கவரையும் மடித்து வச்சுட்டேன். வீடெல்லாம் தூத்துட்டு குப்பையை அள்ளிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. அந்த ப்ராசஸிங் தான் நடந்துகிட்ருக்கு. உங்கள் வீட்டிலலாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பீரோலுக்கு கீழே, பெட்டுக்கு கீழே எல்லாம் சேர்த்து தாங்க நான் பெருக்கியிருப்பேன். ஆனால் வீடியோவில் வந்து பெட்டு பக்கத்தில் பெருக்கிற மாதிரி இது மட்டும்தான் தெரியும். அதனால் பெட்டு கீழெல்லாம் பெருக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. அங்கெல்லாம் சேர்த்து பெருக்கிட்டு தான் நான் இதெல்லாம் பெருக்கிட்டுருக்கேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் யார் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, என்னோடய வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். யாராவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். உங்களை கூட கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.